ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவங்களோட நினைவிடத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த இடத்த பார்க்கலாம். வாங்க நினைவிடத்தை பார்த்துட்டு பேரறிஞர் அண்ணா அவங்களோட நினைவிடமும் அருங்காட்சியகமும் நாங்கள் பார்த்தோம். வாங்க, இதுதான் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவங்களோட நினைவிடம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. நினைவிடத்துக்கு முன்னாடி வெண்கல சிலை, அவரோட வெண்கல சிலை வச்சுருந்தாங்க. இப்போ புதுவிதமாக நல்லா மாடிஃபை பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்காதவங்க இனிமேல் நீங்கள் சென்னை மெரினா கடற்கரையில் பக்கத்தில் இருக்கிற இந்த டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அவங்களோட நினைவிடமும் பேரறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அவங்களோட நினைவிடமும் அருங்காட்சியகமும் பார்க்கலாம். நாங்கள் போயிருக்கும்போது டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அவங்களோட அருங்காட்சியகம் ஓப்பன் ஆகலை. அதனால் நாங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவங்களோட நினைவிடத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அருங்காட்சியகம் ஓப்பன் ஆகியிருந்தது. இதுக்கு டிக்கெட்டெல்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். நாங்கள் இது மாதிரி பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுதான் டாக்டர் இதுதான் பேரறிஞர் அண்ணா அவங்களோட புகைப்படம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை காமிச்சு அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இதுதான் பேரறிஞர் அண்ணா அவங்களோட அருங்காட்சியகம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரைடே தான் போயிருந்தோம். ஃப்ரைடே போயிருந்தால் கூட ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. பேரறிஞர் அண்ணாவோட நிறையா தலைவர்கள் மற்றும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பாருங்கள், இந்த வீடியோவில் நீங்களே பார்க்கலாம். அவரோட வெண்கல சிலை வச்சுருந்தாங்க. புக்ஸ் எல்லாம் ஒரு இதில் ஷோகேஸ் மாதிரி நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. பாருங்கள், ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். பார்க்காதவங்க நீங்கள் ஒன் டைம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். மெரினா பீச்சுக்கு போயிட்டு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் பக்கத்துலேயே போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீக்கெண்டில் மெரினா பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணும்போது இந்த மாதிரி இடங்களுக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் குழந்தைங்களுக்கு காமிக்கலாம். இது அவரோட யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இது மாதிரி இடங்களுக்கு போனால் தான் நம்ம பார்க்க முடியும். எல்லா ஃபோட்டோஸுமே நல்லா கிளியராக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. பழைய ஃபோட்டோஸ்னாலும் எல்லாமே நல்லா கிளியராக இருந்துச்சு. பாருங்கள், டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அவங்களோட எடுத்த ஃபோட்டோ. இது மாதிரி நிறைய ஃபோட்டோஸு அங்கே மாட்டி வச்சுருந்தாங்க. இது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபோட்டோஸ்கள் எழுதியிருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களே படிக்கலாம். அது என்ன ஃபோட்டோஸ் அப்படின்றத நீங்களே படித்து பார்த்துக்கலாம்.
இது தலைமைச் செயலகம். தலைமைச் செயலகத்துக்கு பேரறிஞர் அண்ணா தான் வந்து அந்த தலைமைச் செயலகம் அப்படின்றத பேரை வந்து அவர் வச்சுருக்காரு. அதோட ஃபோட்டோஸ் தான் இது பாருங்க. அப்புறமா சென்னைக்கு தமிழ்நாடு, சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்ற பெயரும் பேரறிஞர் அண்ணா மூலமாக தான் மாற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து 1969 வந்து அவர் இறந்துட்டார். அவ்வளோதாங்க. சிம்பிளானவர், எளிமையானவர், அற்புதமான ஒரு மனிதர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Thank you for watching.